நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் ஆப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் ஆப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னை நம்பு. உனது மகிழ்ச்சியான தருணங்களில் நான் உன் கூடவே நடந்து வந்தது போல் உனது துன்பமான தருணங்களில் நான் உன்னை நடக்க விடாமல் என் தோள் மீது சுமந்து செல்கிறேன். இப்பொழுது நீ கவலையும் கண்ணீருமாகவே இருக்கின்றாய். ஏன் என்று எனக்கு தெரியும். நீ எதிர்பார்த்த நபரிடமிருந்து உனக்கு எந்தவித அழைப்பும் வரவில்லை என்று தானே? நிச்சயம் நீ எதிர்பார்த்த நபரிடமிருந்து அழைப்பு வரும். அன்புக்காக இயங்கும் நீ நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். அந்த அன்பை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது உன் அப்பாவின் தலையாய கடமை. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியை செல்லும் காலமும் வந்துவிட்டது. உன் அன்பை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று தானே நீ கவலைப்படுகின்றாய். உன் அன்பை அவர்களுக்கு புரிய வைப்பது உன் அப்பாவின் கடமை. அன்பு ஒருபோதும் அழியாது. மலர் போல மலர்ந்து கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய பாசத்தை நீ ஒரு நாளும் விட்டுவிடாதே. உன்னுடைய பாசத்தை நீ ஒரு நாளும் விட்டுவிடாதே. உன்னுடைய பாசம் என்னவென்று அவர்களுக்கு புரியும். அத்தருணத்தில் அவர்களை நினைத்து தலைகுனிந்து உன் முன் நிற்பார்கள். உன்னை விலக்கி அவர்களை நீ விட்டுவிடு. உன்னை விலக்கியவர்களை நீ விட்டுவிடு. அவர்களுக்காக ஏங்கிக் கொண்டே இருக்காதே. ஏனெனில் நீ இழந்ததோ ஒரு பொய்யான உண்மை. ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை. அந்த உண்மை அவர்களுக்கு தெரியும் பொழுது அவர்களே வருந்துவார்கள். அவர்களே உன்னிடம் பேச துடிப்பார்கள். அவர்களே உனக்கு அழைப்பு தருவார்கள். அப்பொழுது உன் மனம் எந்த முடிவில் இருக்கின்றதோ அதை ஏற்பது உன்னுடைய கடமை. நீ இப்பொழுது என்னத்தான் பார்த்து நடந்தாலும் சில முற்கள் உன்னை காயப்படுத்தத்தான் செய்யும். காயம் வலியை உண்டாக்கும். ஆனால் அந்த வலியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்று உன் அப்பா நான் உன்னுடன் இருக்கிறேன் அல்லவா? எனவே நீ உன்னுடைய வெற்றியை நோக்கி நடைபோட்டு கொண்டே இரு. உன்னுடைய அப்பாவே உனக்கு பூக்களாக மாறி உனக்கு வழி அமைத்து தருகின்றேன். இத்தனை நாட்கள் நீ விதியால் பல அவஸ்தைகளை பட்டு விட்டாய். இனிமேல் உன் அப்பாவின் லீலைகளால் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றி காட்டுவேன். நீ அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து போகும். இனி உனக்கு வசந்த காலம் வரும். உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன். உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன். எல்லாம் தவறாக நடக்கின்றதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. அனைத்தையும் சரி செய்து உனக்கான செம்மையான வாழ்க்கையை அமைத்து தருவது உன் அப்பாவின் கடமை. அதை கூடிய விரைவிலேயே உனக்காக நான் நடத்தி தரப்போகிறேன். தைரியமாக நம்பிக்கையுடன் காத்திரும். சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்காக. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.